வாடகை, கரண்ட் பில்லு, பாக்கெட் பால், புள்ள குட்டி, ஸ்கூல் ஃபீஸ், நல்லெண்ணெய், மண்ணெண்ணெய், ரவை, ரேஷன், பாமாயில், பச்சரிசி, கோதுமை, பத்தல காசு கொஞ்சம் கூட பத்தலையே. அண்டா குண்டா அடகு வச்சோம், 5-10 வச்சோம், பத்தல ஞான பழமே, ஏன் ஞான பழமே, நீ செவ்வாப்பேட்டை ஏன் ஞான பழமே. இந்த பாட்டு பேட்டரை பாட்டு கேட்டிருக்கிறோம்ல எல்லாரும். என்ன சொல்லுது இது? உலகத்துல இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஒரே விஷயம் பணம் பணம் பணம். அந்த காசுங்கிற கடவுள் என்னைக்கு நம்ம பக்கம் கடைக்கண் பார்வையை திருப்புறாரோ அன்னைக்கு தான் மனுஷனுக்கு முன்னேற்றம்ங்கிறதே இருக்கு. நம்ம நாட்டினுடைய தேச தந்தை காந்தியடிகள், அவருக்கு நன்றியை செலுத்தும் விதமா அவரை வேற எந்த ஒரு இதுலையாவது பயன்படுத்தினா நம்மளால காத்தோட பறக்க விட்டுருவான்ட்டான். அரசாங்கத்தில் என்ன பண்ணாங்க, ரூபா நோட்ல போட்டு அடிச்சாங்க அவருடைய முகத்தை. சரிங்களா? அந்த காந்தி தாத்தா முகமும் அதுல எப்படி இருக்குன்றீங்க? 5 ரூபாய் நோட்ல லேசா சிரிச்சிருப்பாரு, 100 ரூபாய் நோட்ல சுமாரா சிரிச்சிருப்பாரு, 500 ரூபாய் நோட்ல பாத்தீங்கன்னா பக பகன்னு பொக்கவாய் தெரியற மாதிரி சிரிச்சிருப்பாரு. இனி எதிர்காலத்துல 5000 ரூபாய் நோட்டை அடிச்சிங்கன்னு வைங்க, மன்னிக்கணும் நீங்க இல்ல அடிச்சாங்கன்னு வைங்க, அதுல நல்லா ஆன திரிச்சிருப்பாரு, உலக உரண்டியே தெரியற மாதிரி. கருவறை முதல் கல்லறை வரை காசு இருந்தாதாங்க இன்னைக்கு மனுஷனோட வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியும். இடையில கழிவறைக்கு போகணும்னா கூட இன்னைக்கு துட்டு இருந்தா தான் மனுஷன் நிம்மதியா அதுவும் முடிச்சுட்டு வர முடியுது. அது மாதிரி அரசாங்கம் என்னமோ இலவசமா அரசு மருத்துவமனைன்னு அழைச்சு இலவசமா பிரசவம் பார்த்தாரு கூட, அந்த அரசு மருத்துவமனையில கூட நாம பெத்த பிள்ளைங்களை நம்ம கண்ணுல காட்டணும்னா குறைஞ்சது 300 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்தா தான் அங்க வேலையே நடக்குது. அதுலயும் பொம்பளை பிள்ளைன்னா 300, ஆம்பளை பையனா 500 ஆமா. இது என்ன நியாயம்னு நான் போய் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, பொம்பளை பிள்ளை பிறந்தா செலவு அதிகம், பாவம் அந்த அம்மா அப்பா செலவு செஞ்சு கஷ்டப்படுவாங்க, அதனால இப்பல இருந்தே நாங்க சிக்கனப்படுத்தி 200 ரூபாய் மிச்சம் பண்ணி கொடுக்குறோங்குதுங்க. அந்த மாதிரி இருக்குது. அதே போல பிள்ளை வளர்ந்து போறாங்க ஐயா. வளர்ந்துட்டு இருக்கும்போது எப்படி இருக்கான் பாருங்க. வீட்டுல அம்மா ரசம் வச்சுட்டு இருப்பாங்க, அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வரும் கடுகு தீந்து போச்சுன்னு. பையனை கூப்பிட்டு, டே தம்பி இந்த பக்கத்து கடையில போய் 5 ரூபாய்க்கு கடுகு வாங்கிட்டு வாடா அப்படிம்பாங்க. இவன் போமா முடியாது அப்படிம்பா. இல்லடா தம்பி 5 ரூபாய்க்கு கடுகு வாங்கிக்க, 50 பைசாக்கு உனக்கு முட்டாய் வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பையெல்லாம் என்ன தெரியுமா, அவன் பின்னாடி 5 ரூபா கடுகுக்கு 50 பைசா கமிஷன் அடிக்கிறவன் எதிர்காலத்துல பெரிய கான்ட்ராக்டரா வர போறான்னு அர்த்தம். காசே அவனை வளர்க்குது பாருங்க. அடுத்து ஒருத்தன் இருப்பான், 50 ரூபா கையில காசை கொடுத்து 2-3 சாமான் வாங்கிட்டு வாடா அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, சாமான் வாங்கிட்டு வந்துருவான், 48 ரூபா பில்லா இருக்கும், 2 ரூபா மீதி சில்லறைய பத்தி வாயே திறக்காம கம்முன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அவன் ஏன் தெரியும், பெரிய பஸ் கண்டக்டரா வர போறான்னு அர்த்தம். பாக்கி சில்லறைய பத்தி கவலையே பட மாட்டான். இன்னும் சில பசங்க இருக்காங்க ரொம்ப உத்தம புத்திரன், மாசம் கடைசியில 1000-2000ன்னு கையில காசை கொடுத்து போய் இபி பில்லு டெலிபோன் பில்லு கட்டிட்டு வாடா தம்பி அப்படின்னா பயப்புள்ள போறவே 4-5 நாளைக்கு திரும்பி வரவே மாட்டான். இவன்லாம் எதிர்காலத்துல பெரிய ஃபைனான்ஸ் கம்பெனி அதிபராக போறான்னு அர்த்தம். அது மாதிரி காசு தான் குழந்தைங்களை வளர்க்கவே செய்யுதுங்க. காசின் மதிப்பை அறியா மனிதன் உலகில் செல்லா காசுங்க. கடவுளையே காட்டி கொடுப்பதற்கு யூதாஸ் என்கின்ற மனிதன் காசு வாங்கி கொண்டு அந்த பாவத்தை செய்தான். இந்த கலியுகத்திலே காசுதான் கடவுளாக நம் கண் முன்னே இருக்கிறது. இதுதான் நிதர்சனங்கய்யா. ஐயா அந்த படத்தை பாருங்க, ஓடுறான் ஆம்பளை, பின்னால் என்ன தோறது பாத்தீங்களா? அதான் ஆண்கள் பாதுகாப்பு சங்கம் கொடி புடிச்சு பின்னால ஓடுறான். ஆண்கள் பாதுகாப்பு சங்கம் நீ மெம்பர் ஆயிட்டீங்களா? என்னங்க ஐயா மெம்பர் ஆயிட்டீங்களான்னு கேட்டேன். இதுக்கு மேல சொல்லுங்க பேசுங்க ஐயா. ஒரு ஆண் எங்கிருந்து பாதிக்கப்படுறான்னு தெரியுங்களா? பிறந்த உடனே சடங்குகள் ஆரம்பிக்குது. முதல் சடங்கு காது குத்துற சடங்கு. பொட்டை புள்ள பிறந்தா காது குத்தி அழகா தங்கத்துல கம்பல் போடுறான் ஐயா. ஆம்பளை புள்ள பிறந்தா தொடப்பத்தில் ஒரு குச்சி உடச்சி சொருக்குன்னு சொல்லுகிறான். அங்கேயே பையன் பாதிக்கிறான் பாருங்க. நான் ஒரு டைலர், ஒரு பொண்ணையும் ஒரு புள்ளையும் கூப்பிட்டு வராங்க துணி தைக்கிறதுக்கு. அந்த பொண்ணுக்கு ஒரு கவுனு, ஒரு பாவாச்சட்டை, ஒரு சுடி, ஒரு மிடி, ஒரு காகரா இத்தனையும் தைச்சு கொடுக்குறாங்க அவனுக்கு. இந்த பையனுக்கு என்ன தெரியுங்களா? ஒரே ஒரு சட்டை, ஒரே ஒரு பேண்ட். ஜிப்பா விட்டீங்க? வயசான காலத்துல அந்த நிலைமை. அப்போ அரசாங்கம் கூட நமக்கு ஆம்பளைங்களுக்கு ரொம்ப தொல்லை பண்ணுது. என்ன தெரியுங்களா? ஏழை இளம் பெண்ணுக்கு திருமண நிதி உதவி
பிச்சைக்காரனத்தோட பையனுக்கு இல்லை போ. ஆ. கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச நிதி உதவி, அதுக்காக காரணமா இருந்தியா நீ? உனக்கு இல்லை போ. கணவன் இழந்த பெண்ணுக்கு நிதி உதவி, நீ பொண்டாட்டி இல்லாதவனா உனக்கு இல்லை போ. அரசாங்கம் கூட பாருங்க, அவங்களுக்கு கொடுக்குற சலுகை நமக்கு இல்லை. எல்லாம் தலைப்பு விட ஆண் பாவம் தான் பாவத்திலே ரொம்ப பாவப்பட்ட சொல்லி தீர்ப்பு நீங்க சொல்ற மாதிரி முடிச்சா. ஆவதும் பெண்ணாலே மனுஷன், அழிவதும் பெண்ணாலே, வாழ்வதும் பெண்ணாலே, அவனே வீழ்வதும் பெண்ணாலே. ஐயா, கல்யாண ஆத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் ஒரு பெண் பின்னாடி வெட்டியா சுத்திட்டு இருக்கான். இதுவே கல்யாணத்துக்கு பிறகு அந்த வெட்டியா சுத்தின ஆணை கூட ஒரு பெண் வெற்றி அடைந்த மனிதனா ஆக்கிடுறா. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் ஜீரோவா தான் இருக்கான், கல்யாணத்துக்கு பிறகுதான் ஒரு ஹீரோவே ஆகுறான். சில பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி ஹீரோவா இருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஜீரோ ஆயிடுறாங்க. அதெல்லாம் ஒரு காலம். இந்த காலத்துல கல்யாணம் ஆன பிறகுதான் சார் ஆண்கள் ஹீரோவே ஆகுறாங்க. அப்படியா? சரி. ஐயா, கடவுள் யாரு தெரியுமா முதல்ல படைச்சாரு? ஆண்களை தான் முதல்ல படைச்சாரு. அவர் நினைச்சாரு நம்ம ஆண்களை படைக்கிறதுல நம்ம ஏதோ தப்பு செஞ்சிட்டோம், நம்ம வேற யாரையாவது பர்ஃபெக்டா படைக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் சார் அவர் பெண்களை படைச்சாரு. அவர் ஆண்களை ஒரு ட்ரையலாவும் பெண்களை ஒரு ரியலாவும் தான் சார் படைச்சிருக்காரு. ஆண்கள்னா ட்ரையல் தான் சார், பெண்கள் தான் சார் ரியலு. ஆணினா பாவம்னு பெண்ணுக்கு தான் தெரியும், அது இந்த பெண்ணுக்கு தான் தெரியும். ஐயா, இந்த நிழல்களே ஆண் பாவம் தாயா நேஜம். ஒரு பெண்ணா இருந்து நீ ஏன் தெரியுமாயா ஆண் பாவம் பேசுறேன்? எங்க அப்பா பாடுறாரு பாருங்க ஐயா பாடு, அதனாலதான்யா பேசுறேன். என்னவோ நாட்டிலே உங்க அப்பா தான் பாடுபடுற மாதிரி. யார் யாரு பாடுபடுறாங்கன்னு லிஸ்ட் எடுத்தனா உனக்கு தாங்காது. இதெல்லாம் ஒழிஞ்சுதுன்னு படிக்க போவாயா, போனா அந்த புள்ள அந்த பெஞ்சில் உக்காந்துன்னு இருக்கும், இவன் இங்க உக்காந்துன்னு இருப்பான். அது சும்மா இருக்க வேண்டியதானே? சும்மா அவனை பார்த்து சைடா லுக்கு விடுயா. இவன் என்ன பண்ணுவான், இவன் கிட்ட இருக்கிற நோச்செல்லாம் அதுகிட்ட குத்துருவான். அது 500க்கு 497 எடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடான். நம்மால 500க்கு 5 எடுத்து ஃபெயில் ஆகி நிப்பான். அடுத்து நம்மளுக்கு வாலிப வயசோடு ஒரு வருயா, அதில் லவ்னு ஒண்ணுத்த பண்ணிட்டு படுவான் பாரியா பாடு. அத கேட்டா நாய் கூட கண்ணீர் வடிக்க, காக்கா கூட கலரா மாறிடுங்கய்யா. அந்த புள்ள அங்க இருந்து மிஸ்டு கால் கொடுக்கும், நம்ம டாப் அப் போட்டே கடங்காரன் ஆயிடுவா. மிஸ்ஸஸ் ஆவான்னு போனா தான் மிஸ் ஆகிட்டே இருக்கிறா. கடைசியில பார்த்தா அந்த புள்ள பணக்காரனா பார்த்து கூட்டின்னு ஓடிடும். எல்லாம் தாங்கிட்டு சரி வேலை செஞ்சாச்சு உருப்பிடுவோம் இன்டர்வியூன்னு ஒண்ணுத்துக்கு போவாயா. 3 ஆம்பளை உக்காந்துன்னு இருப்பான், ஒரே ஒரு பொட்டை பொண்ணு உக்காந்துன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த புள்ளைய கூப்பிடுவான் உள்ள. இவன் 1/2 மணி நேரமா வெயிட் பண்ணின்னு இருப்பான், கண்டுக்க மாட்டான். முன்னா அந்த புள்ளைய தான் கூப்பிடுவான் உள்ள. இந்த புள்ள அங்க போய் என்ன பதில் சொல்லும் தெரியாது, அவன் நான் கேள்வி கேட்பானும் தெரியாது. கடைசியில உள்ள இருந்து ஒருத்த வருவான், அந்த புள்ளைய வேலையில போட்டாச்சு நீங்களே ஏச்சு போங்க ஆண்டிடுவான். அந்த இடத்துலயும் பாவப்பட்டு நிக்கிறது இந்த ஆண்கள் தான் சார். அதனால தான் சொல்றேன், இந்த நிழல்கள்ல ஆண் பாவம் மட்டும்தான் நிஜம். ஓகே, என்ன ஆட்டம் ஆடுற அத்தா. நீங்க என்ன நினைச்சாலும் சரிங்க ஐயா. அட சத்தியமா நான் 5வது படிக்கிற வரைக்கும் வள்ளுவர்னா சோசியக்காரன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எங்க ஊர் பேராவணியில பாத்தீங்கன்னா வெறும் அரசாங்க பஸ் தாங்க ஓடும். நாங்க படிக்கும் போதெல்லாம் அப்படி மேலே ஏறி டவுன் பஸ்ல பார்த்தவனு வச்சாக்க ஒரு திருவள்ளுவர் படம் மாட்டியிருக்கும். ஒரு தாடி வச்சிருப்பாரு, ஒரு கையில ஓலைச்சுவடி இருக்கும், ஒரு எழுத்தாணி வச்சிருப்பாரு. சரி இவர் சோசி இருந்தாங்க நினைச்சேன். அட சத்தியமா 10வது நான் படிக்கிற போதுதான் ஆஹாஹா இது 4 மார்க்குக்கு வந்திருக்க மனப்பாட பகுதி அடிபுரலாம எழுதணுமேனு கொஞ்சம் வள்ளுவரை உள்வாங்கினேன். 12வதுல கொஞ்சம் தெளிவாயிட்டேன். 1984 நான் பூண்டி புஷ்பம் காலேஜில் படிக்க போனது தாங்க என்ன பிடிச்ச கெட்ட நேரம். காலேஜ் நல்ல காலேஜ், நான் லவ் பண்ண ஆரம்பிச்சது என்ன பிடிச்ச கெட்ட நேரம். சரி 1.25 அடியில் உலகத்தையே அளந்த வள்ளுவர் ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் எப்படி வாழணும்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தங்க.
ஆனா அவர் நல்லா தாங்க சொல்லியிருக்காரு, உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. ஏதாவது புரிஞ்சுச்சா? பொழிப்புரை எடுத்து படிச்சு பார்த்த என்னன்னா, உடம்பும் உயிரும் சேர்ந்து இருக்கணுமா, அப்பதான் மனுஷனா. அது போல அந்த பொண்ணோட இருக்கணுமா, நம்ம இது உறவு இருக்கணுமா, அந்த நட்பு இருக்கணுமா மனைவியோட. அப்படியா அங்க இருக்கு? 1ஆம் தேதி சம்பளம் வாங்கிட்டு வந்தா சிரிக்கிறா, 10ஆம் தேதி 5ஆம் தேதி ஏன் சொந்தம் சொல்லி எங்க அக்கா தங்கச்சி வந்தா முறைக்கிறா, மாச கடைசியானா குறைக்கிறா, முடிஞ்சா உதைக்கிறா. இந்த நிலையில நாங்க பட்டுக்கிட்டு இருக்கிறோம். எங்க வள்ளுவர் சொன்ன வாக்கு எங்க நிறைவேறுச்சு? அவங்க வீட்டு சொந்தக்காரங்க வந்தா மட்டும் வாயை இழிக்கிறா. இழிப்பாங்க. அண்ணன் உங்க மனைவி உங்களை அடிக்கிறாங்க, ஆமாமா, தப்பே கிடையாது. ஏன்னா புருஷன் தான் பொண்டாட்டியை அடிக்கணும்னு ஒன்றும் சட்டம் இல்லை நாட்டுல. சமயத்துல பொண்டாட்டியும் புருஷனை தூக்கி போட்டு மிதிக்கலாம். நல்லா விளம்பரம் பண்ணு, இப்படி வேலூர்ல போய் மைசெட்டு வச்சு விளம்பரம் பண்ணு. என்னன்னா 65,000 ரூபாய் காசு கொடுத்து ஒரு பல்சர் பைக் வாங்கிட்டு வர்றீங்க, அது ஸ்டார்ட் ஆகலைன்னா 2 மிதி ஜாஸ்தியா மிதிக்கிறீங்கல்ல. 6 லட்சம் ரூபாய் வரச்சனை கொடுத்து இவங்க வீட்டு அம்மா ஓட்டியாந்துருக்குறாங்க. சொன்ன பேச்சு கேட்கலன்னு 2 இழுப்பிலத்தை வாங்கிக்க வேண்டியது தானே நான் கேட்கிறேன். தங்கச்சி சொல்றது நல்லா தான் இங்க இருக்கு. நான் கேட்கிறேன், 65,000 ரூபாய்க்கு வண்டி வாங்கிட்டு வர்றீல்ல, அந்த வாங்கிட்டு வந்த வண்டி சரியா இல்லைன்னா நல்லா தூக்கி போட்டு நல்லா உதன்னு உதச்சி ஸ்டார்ட் பண்றீல்ல, அதே வண்டி 2 வருஷம் ஆகி போச்சுன்னா ஒரு 20,000 30,000 தள்ளுபடி பண்ணி 35,000 ரூபாய்க்கு விற்கிறீல்ல.